எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெயர், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு இது அனைத்துமே ஒருவருக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தை 3வது வெள்ளிக்கிழமை நாளான நாளைய தினம் நம்ம வீடுகளில் எந்த குறித்த செயல்கள் அனைத்துமே செய்யணும், கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாள். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகள் அனைத்தையுமே பக்தி ஸ்ரத்தையோடு கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி அந்த விதத்தில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அனைத்தையுமே செய்வதற்கு முன்னாடி நீங்கள் வீடுகளில் பெருமாளுடைய திருவுருவப்படம் வைத்திருப்பீங்க இல்லைங்களா? அப்படி அந்த திருவுருவப்படத்திற்கு 2 துளசி இலைகளையாவது கட்டாயம் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீனிவாசா, வெங்கட்ரமணா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபட்டதுக்கு அப்புறமா மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது நமக்கு பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அதனால் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமங்கள், போற்றிகள் இது அனைத்தையுமே சொல்லி தாயாரை வரவேற்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். அதுலேயும் நமக்கு நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியே வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படத்திற்கு ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை கட்டி அணிவிப்பது, நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையை கிட்டத்தட்ட ஒரு கோவிலுக்கு நிகரான விஷயமா கொண்டு வருவோம். அப்படி அந்த முயற்சியில் நம்ம ஈடுபடும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட செயல்களையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் நமக்கு பெயர், புகழ், சொல்வாக்கு, செல்வாக்கு இது அனைத்துமே மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் வந்தமரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நாளைய தினம் கடைபிடிச்சு பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு மலர் அப்படின்னு பார்த்தா தாமரை மலர். வெண் தாமரையாக இருக்கலாம், இல்லை சிவப்பு நிற தாமரையாக இருக்கலாம். ஒரே ஒரு தாமரை பூவை கண்டிப்பாக வாங்கிடுங்க. வாங்கிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரினுடைய படத்துக்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ இதை கேட்டதுமே ஒரு சிலருக்கு தாமரை மலர் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய மலர் எதுவாக இருந்தாலுமே அதை தாமரை பூவா நினைத்து உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு சிலர் வீடுகளில் அர்ச்சனைக்காகவே தனியாக தாமரை மொட்டு மாதிரி வைத்திருப்பீங்க இல்லைங்களா? அதை கூட நீங்கள் கிடைக்கவே இல்லை, பூ உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சுட்டு பூஜை அறையில் நெய் விட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுட்டு அம்மா பத்மாவதி தாயாரே வருக வருக அப்படின்னு சொல்லி தாயாரை வரவேற்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம தாயாரை வரவேற்கும் பொழுது கண்டிப்பாக நைவேத்தியமாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை கட்டாயம் வைக்கணும். இப்படி நம்ம செய்து தாயாரை வரவேற்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தாயார் எந்த ரூபத்தில் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்மணி, நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், சுமங்கலி பெண்மணி திடீர்னு நம்ம அழைக்காமல் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்கள வாங்கன்னு சொல்லி அழைச்சது கிடையாது. ஆனால் திடீர்னு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தாயாருக்குண்டான வழிபாடு செய்யக்கூடிய நேரத்திலையோ இல்லை செய்து முடிச்சதுக்கு அப்புறமாவோ வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய இந்த பெண் வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பானகம் கொடுத்து உபசரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம பூஜை செய்து முடிச்ச மனநிறைவோடு ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு சில நேரத்தில் தொலைபேசியில் வரும். அப்படி வந்தால் கூட தாயார் நம்ம வீட்டில் அமர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ரொம்ப கஷ்டத்தோடு தான் நம்ம வழிபாடு எல்லாமே செய்திருப்போம், இருந்தாலுமே மனசில் ஏதோ ஒரு திருப்தி, நிம்மதி பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே விரட்டிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஊதுவத்தி வாசம், மகாலட்சுமி தாயாருக்கு சூடி வைத்திருக்கக்கூடிய அந்த மல்லிகை பூவினுடைய வாசம், இது எல்லாமே நம்ம தினசரி செய்யக்கூடிய விஷயத்தோடு தான் சேர்த்து செய்திருப்போம். ஆனாலும் நாளைய தினம் நம்ம வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாசம் வீடு முழுக்க நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசை நம்ம வீடு முழுக்க நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன சகுனங்கள் தான். ஆனால் இந்த சகுனங்கள் ஏற்படும் பொழுது மனசில் ஒரு விதமான நம்பிக்கையை ஏற்படுத்தி என்னுடைய வழிபாட்டுக்குண்டான பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல மகாலட்சுமி தாயாரை முன்னிலைப்படுத்தி செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும்.
இது எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் நெய் விட்ட தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்படி அந்த நெய் விட்ட விளக்கு இருக்குங்க இல்லைங்களா, அந்த விளக்கை நீங்கள் மருதாணி இலைகளுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு. மருதாணி இலை தீபத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்லே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன். அப்படி அந்த தீபத்தை நாளைய தினம் தை மாதம் அப்படிங்கிறது நமக்கு வளங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய மாதம். அப்படி அந்த தை 3வது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது இந்த மருதாணி இலை தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுடைய பிரச்சனைகள் இதோடு தீர்ந்து நமக்கு செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ மருதாணி இலைகள் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் வெற்றிக்கு வித்திடும் இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றிலை, அப்படி அந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மொத்தத்தில் நாளைய தினம் ஒன்று மருதாணி இலை தீபம் ஏற்றுங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒரே ஒரு வெற்றிலை கிடைத்தா கூட போதும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டியது. இப்போ இதை தாண்டி கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாட்களில் எல்லா பெண்களுக்குமே கூடுமான வரைக்கும் வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தை 3வது வெள்ளிக்கிழமை நாளான நாளைய தினம், அதுவும் நமக்கு ஷியாமலா நவராத்திரி தொடங்கி 2வது நாளும் இருக்குது. அதனால் இந்த குறித்த நன்னாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அதை விட ஒரு பெரும் புண்ணியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய நினைவில் வரக்கூடியது கொலு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சாரதா நவராத்திரி. ஆனால் தை அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 9 இரவுகளை ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின ஒரு தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. ஷியாமலா தேவி தாயாரினுடைய வரலாறு என்ன, ஏன் ஷியாமலா தேவி தாயாருக்கு இந்த நவராத்திரி நாட்களில் வழிபாடு மேற்கொள்ளணும், இப்படி இந்த விளக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய பதிவை இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். நவராத்திரிகளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் தை மாதம் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு வளம் சேர்க்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கட்டாயம் சுமங்கலி பெண்களுக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். பெரிய அளவில் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட இல்லைங்க. வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், ₹1 நாணயத்தை வைத்து முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் பிட்டு அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனால் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கயிறு இதை மறந்துட வேண்டாம். இதை மட்டும் வைத்தாவது நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. திருமணமான பெண்கள் நல்ல ஒரு மனநிறைவோடு செய்யக்கூடிய இந்த ஒரு காரியத்தால் வீட்டில் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக இருக்கும். இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை 3வது வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் ஷியாமலா நவராத்திரியினுடைய 2வது நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாளைக்கு மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த செயல்களை வீடுகளில் கடைபிடிக்கணும், கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.